அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 1/8/2023 முதல் இவை நடந்தே தீரும் என்பதை கிரகநிலைகள் எந்தெந்த விஷயங்களில் உறுதிப்படுத்துகின்றன. 30/8/2023 வரை நிகழக்கூடிய கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்திற்கு வித்திடுகின்றன. அதிலும் குறிப்பாக பூர்வ புண்ணியஸ்தானம், லாபஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் வீற்றிருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த தருணத்தில் அதிசார சனி பயிற்சியாக குடும்பஸ்தானத்தில் பாதஸ்தானியாக மீண்டும் சனி பகவான் அமர்கிறாருங்க. எனவே தனுசு ராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. இருந்தாலும் 7.5 ஆண்டுகளாக பட்ட சிரமத்திற்கு தற்போது விடுவு கொடுக்கக்கூடிய வகையில் சனி பகவான் மீண்டும் பாதசனியாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்பதை தான் உறுதிப்படுத்துகிறார். சூரியன், குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் மிக அதீத நன்மை தரக்கூடிய அமைப்பிலும், கேது லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் எதிர்பாராத நன்மை, அதிர்ஷ்டம், யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. 1/8/2023 முதல் 30/8/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நவ கிரகங்களில் வலிமையான தோஷமற்ற முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க. அவர் மேசராசியில் சஞ்சரிப்பது அதிவிரைவாக அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறாருங்க. அவருடைய சுப பார்வை சிம்ம ராசி, துலாம் ராசி மற்றும் தனுசு ராசிக்கு கிடைக்கிறதுங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படி அவருடைய சுப பார்வை இந்த ராசிகளுக்கு கிடைப்பதால் எதிர்பாராத பல நல்ல அதிரடியான முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. ராகு அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தோஷங்களும் சிரமங்களும் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க. கேது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் அவர் கன்னி ராசிக்கு சில மாதங்களில் பயிற்சி அடைய போகிறாருங்க. எனவே துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் அவரது ஆட்சி வீடான கும்பராசியிலிருந்து மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசிக்கு அதிசார சனி பயிற்சியாக வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. மீண்டும் அவர் மகர ராசியில் அமர்வதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஏனென்றால் மகர ராசியும் கும்பராசியும் அவரது ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. இந்த இரு இடங்களிலும் அவர் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் பெருமளவிற்கும் அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்து விதமான விஷயங்களிலும் குறைய இருக்குங்க. சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியிலும் அதிசார சனி பயிற்சி நிகழ்வதால் நல்ல ஒரு மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார். 23/8/2023 முதல் மகர ராசியில் அமர்ந்து பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடுகிறாருங்க. சனி பகவான் மீண்டும் கும்பராசியில் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு அமரப்போகிறார். சூரியனை பொறுத்த வரைக்கும் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 1/8/2023 தேதி அன்று கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ஆகஸ்ட் மாதத்தின் பிற்பகுதியில் அவருடைய ஆட்சி வீடான சிம்ம ராசியில் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்க போகிறார். சூரியன் முழு ஆட்சி பலத்திற்கு வருவது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட அனைத்து விஷயங்களும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க. தொழில், உத்தியோகம் என எதிர்பாராத பல சலுகைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 3 கிரக நிலைகளுமே 16ஆம் தேதிக்கு பிறகு மிகுந்த வலுவுடன் இந்த இடங்களில் சஞ்சரிக்க போகின்றன. சுக்கிரனும் வக்ரகதியில் திரும்ப போகிறார், புதனும் வக்ரகதியில் திரும்புகிறார். திரும்பினாலும் 2 கிரக நிலைகளும் சிம்மராசியில் தான் சஞ்சரிக்கின்றன. சூரியனும் சிம்மராசியில் இணைந்து சஞ்சரிப்பதால் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 3 கிரக நிலைகளும் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஒன்றாக இணைவது நல்ல பலம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அனைத்து விதமான காரியங்களிலும் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலக வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் பிற்பகுதியில் கன்னி ராசிக்கு மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. கன்னி ராசிக்கு செல்வது செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல தடைகள் விலகி நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் தொய்வு இல்லாமல் லாபம் ரெட்டிப்பாகக்கூடிய ஒரு சரணமாக பார்க்கப்படுகிறது. உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு
பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளுக்கு இருந்த தடைகள் விலகுகிறது. திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெறுங்க. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 2.5 தினங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். அந்த தினங்கள்ல மட்டும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் போன்றவற்றை தவிர்த்திடுங்க. மற்ற அனைத்துமே பெரும்பாலும் சாதகமாக அமைகிறது என்பதை தான் சந்திரனின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறதுங்க. இப்படி 1/8/2023 முதல் 30/8/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பானது உள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்து காட்டுகிறது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளுக்கு இருந்த தடைகள் விலகுகிறது. நீங்கள் நினைத்தபடியே நல்ல வரன் கிடைத்து திருமணம் செய்வதற்கான முதன்மையான யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுதுங்க. குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பல விதமான பிரச்சனைகள், குழப்பமான சூழ்நிலை, உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே சாதகமாக அமைய போகிறது. முழு ஆட்சி பலத்துடன் சூரியன் சஞ்சரிப்பது என அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பாக அமைவதால் பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட குடும்ப ரீதியாக வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட வேண்டாம், நிதானத்துடன் இருங்க. பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படுவது போல தோன்றலாம், ஆனால் அது மிக விரைவில் மறைந்துவிடும். எனவே அலுவலக சூழ்நிலையை எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை சனி பகவான் தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்பவர்கள் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். நேரடியாக நீங்களே பணி சார்ந்த முயற்சியில் ஈடுபடும் போது நல்ல வெற்றி கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் போட்டிகள், பொறாமைகள் அதிகரித்தாலும் கூட லாபத்திற்கு குறைவு இல்லை. ஏனென்றால் சூரியன், சுக்கிரன், புதன் உள்ளிட்ட கிரகநிலைகள் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றன. கேது லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லைங்க. சனி பகவானும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் நல்ல நிலையில் தான் ஓரளவிற்கு சஞ்சரிக்கின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்த்த தொழில் ரீதியான விஷயங்கள்ல வெற்றி என்பது நிச்சயம் கிடைக்க போகிறது. கலைத்துறை, அரசியல் துறை இரண்டு துறைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கலைத்துறை, அரசியல் துறை இரண்டிலுமே நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் சிறிய அளவு முதலீடு கூட மிகப்பெரிய அளவில் லாபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும். எவரையும் இந்த தருணத்தில் பகைத்துக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் பகைத்துக் கொள்வதால் சில சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமைகிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையில் நல்ல ஒரு பலன் கிடைக்க இருக்குங்க. செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. உங்களது விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றையும் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வீற்றிருப்பது, சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருப்பது என இரண்டு கிரக நிலைகளும் மிக சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றன. எனவே உடல்நல ஆரோக்கியம் சீராக அமையும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் குடும்ப சூழ்நிலையும் அலுவலக சூழ்நிலையும் அமைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறதுங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் அல்லது விநாயகர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.